துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்ணை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம்முடைய தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை முறை ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை விலக்கி மீட்டார். சொல்லுவோமா, உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னாரே. சொல்லுவோமா? உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் நீடிய சுகவாழ்வும் உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 11:3. நடுவில் 888, பேஜ் நம்பர் 888. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள்.
அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்டு, ஒரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு ஒபே மீ, தமிழில் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே, அது எப்படின்னா எக்ஸாக்ட்லி வாட் ஐ சே, எக்ஸாக்ட்லி நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் துல்லியமாக கடைப்பிடிக்கணும்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறபடியே, கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். ஆண்டவர் நிறைய இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு. நீங்கள் என் ஜனம், நான் உங்கள் தேவன் சொல்லியிருக்கார். இந்த வசனத்தை 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். முதல்ல என் சத்தத்தை என்ன செய்யணும், நீங்கள் கவனமாக கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா காரியங்களையும் கேட்டதின்படி என்ன செய்யணும், செய்யணும். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாம், அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்டுட்டு அதன்படி செய்யலைன்னா நாம என்ன செய்தோமா, வஞ்சித்து கொள்கிறோம். இன்னொரு வசனத்தில் போட்டிருக்கு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். இங்கே போட்டிருக்கு அல்லாமலும் நீங்கள் என்ன செய்யணும், திருவசனத்தை உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் சொல்லி. அதுதான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் என்ன செய்யணும். ஆண்டவர் நல்ல போதகர், நல்ல கற்பிக்கக்கூடியவர். மோசேயை அழைத்து நெஞ்சார், கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்தார். எத்தனை முறை மோசே மேலே ஏறி போனோம், அந்த மலையில் 3 முறை ஏறி போனோம். 3 முறை. முதல் முறை ஏறி போகும்போது ஆண்டவர் நினைஞ்சார், ஒரு ஸ்லேட் மாதிரி ஒரு கற்பலகையில் 10 கற்களை எழுதி கொடுத்தார். கீழே வந்து பார்த்தா எல்லோரும் என்ன செஞ்சுருந்தாங்க, விளையாட தொடங்கியிருந்தாங்க. ரொம்ப மோசமான விளையாட்டு. அவங்க ஆடி பாடி கூச்சல் போட்டு தாறுமாறாக இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே இந்த கற்பலைகளை மோசே என்ன செஞ்சான், எரிந்து உடைத்து போட்டான். அப்போ தாத்தானையும் அவன் கூட்டத்தையும் விழுங்கி போட்டது. 2ஆம் முறை போய் அதே மாதிரி கொண்டு வந்தான். பிறகு ஆண்டவர் 3ஆம் முறையும் என்ன செஞ்சார், அவனை மேலே அழைத்து அவனோடு பேசினார். வரும்போது அவனுடைய முகம் எப்படி இருந்தது, மிக பிரகாசமாக இருந்தது. அது அவன் அறியாத இருந்தான் படும். ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க, எங்களால் பார்க்க முடியல, உன் முகத்தை மூடிக்கோன்னு சொன்னாங்க. அப்படி ஆண்டவர் வந்து ஜனங்களுக்கு நேசிக்கிறதுனால அநேக காரியங்களை நமக்கு அவர் கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். அதுதான் சொல்லியிருக்கேன், என் சத்தத்தை கேட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும், என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். இந்த மாடு ஆடெல்லாம் வளர்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சத்தம் கொடுத்தா என்னச்சு அது ரெஸ்பாண்ட் பண்ணும். அதே மாதிரி மந்தைக்கு போயிட்டு வரும்போது இந்த மணி சத்தத்தை கேட்டு என்ன செஞ்சுருவாங்க, நம்ம மாடு வந்துட்டு அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படி தானே, தூரத்தில் வரும்போதே தெரியும் மாடு வந்துட்டு. என்ன இந்நேரத்துக்கு வருது, 6 மணிக்கு மேலெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த சத்தம் அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். நல்ல மேய்ப்பராகி ஆண்டவர் சொல்லார், என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இப்போ நாம் எல்லாரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அதனால் அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும், கவனமாக கேட்கணும், கவனமாக செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 13:16. ஆண்டவர் நமக்கு பாக்கியமுள்ள கண்களையும் பாக்கியமுள்ள செவிகளையும் கொடுத்துருக்கிறார். நல்ல காரியங்களை என்ன செய்யணும், கேட்கணும். நல்ல காரியங்களை நம்ம என்ன செய்யணும், பேசணும். நல்ல காரியங்களே செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்படி செஞ்சால் நம்ம பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய்
இருக்க முடியும். எப்பொழுதுமே ஆண்டவரை பற்றிய உணர்வு நமக்கு இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கிறார். 24 hours நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார், அவர் விலகி போகவே மாட்டார், நம்மளோட கூடவே தான் இருப்பார். அதனால் ஜெபம் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும்போது, ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் கடவுளை பற்றி நினைக்கிறதும், மற்ற நேரங்களில் இஷ்டப்படி நடந்து கொள்வதும் சரியான ஒரு வழி அல்ல. மிக கவனமாக நம்ம இருக்கணும். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோவான் சொல்கிறாரு, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. பொதுவாக யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்த நாட்களில் அவன் சொன்ன காரியம் என்னது தான், அவன் சொன்ன சுவிசேஷம் என்னது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, காலம் இனிமேல் செல்லாது, காலம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத புத்தகம், இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே தீர்க்க தரிசனங்கள் இருக்கணும். நிறைய நாடுகளுக்கு சென்ற மனிதர்கள்தான் நீங்கள் பேசி பாருங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, எத்தனை நாடுக்கோ போயிருக்கீங்க. எனக்கு கப்பலில் பயணம் செய்யக்கூடிய ஒரு கேப்டன், ஒரு நண்பர் உண்டு. அவர்கிட்ட கேட்டேன், நான் இதுவரைக்கும் உங்கள் பாஸ்போர்ட்டில் 1000 என்ட்ரி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். கூடவே இருக்கும் அப்படின்னு சொன்னார். பாஸ்போர்ட்டில் விசா என்ட்ரி எத்தனை இருக்கும்? மோர் தென் 1000, 1000க்கு மேலே இருக்கும். அவர் போகிற இடத்துலலாம் என்ன செய்வாங்க, ஸ்டாம்ப் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு போவாங்க. அப்போ அவருடைய அனுபவத்தை நான் கேட்டேன், எவ்வளோ கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க, எந்த கண்ட்ரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் பல இடத்துக்கு போயிட்டேன் பிரதர், பல நாடுகளை பார்த்துட்டேன், நம்ம ஊருக்கு வந்த பிறகு தான் எப்படி இருக்கும் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடம், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தேசம், இந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த தேசத்தை தருவேன், நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். இப்போ வாக்கு தத்தங்களை நம்ம மறந்து போகக்கூடாது. வாக்கு தத்தங்களெல்லாம் வசனங்கள் படிக்க படிக்க என்ன செய்யணும், நல்லா நினைவில் கொண்டு அவைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது அந்த வார்த்தைகள் நிச்சயமாக என்ன செய்யும், நிறைவேறும். அதுதான் அந்த என் சத்தத்தை கேட்டு. வேத வசனங்கள் மூலமாக தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நிறைய பேருக்கு ஆடிபிள் வாய்ஸ் கேட்டிருக்கு, நீ எழுந்திவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஒரு சத்தம், எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்து அப்படின்னு ஒரு சத்தம் ஒருத்தர் கேட்டுச்சு. பல காரியங்கள், பல தேவ மனிதர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்காங்க. என்னுடைய அனுபவம், ஆண்டவர் என்ன செய்கிறார், எதன் மூலம் பேசுகிறார், வேதத்தை வாசிக்கும் போது என்னோடு பேசுகிறார். இன்று காலையில் நான் ஒரு வசனத்தை வாசித்து நான் தியானிக்கும்போது இந்த வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப அப்படி அந்த வாசித்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்க, அப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். ரொம்ப ஒரு உன்னதமான அனுபவம், ஆண்டவருடைய ஜனமாக நம்ம இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கார். அப்போ நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள்னா நமக்கு என்ன செய்யாது, வெட்கம் வராது. அல்லேலூயா. நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பல வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலே 4 வசனம், 2, 7, 11, 17, 29, 335ஆம் பக்கத்துலேருந்து 336ஆம் பக்கத்து வரைக்கும் ஒரு 4 வசனம். அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரம் 13, 22, இது 6 வசனத்துலேயும் ஒரே ஒரு காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, காது உள்ளவன் கேட்க கடவன். யாருக்கெல்லாம் காது இருக்கோ அவங்களாம் என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவர் நல்ல காதுகளை நம்ம கொடுத்துருக்கிறார். நல்ல காது கேட்டுனா தான் அந்த சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும். இது நம்முடைய ஆண்டவருடைய சத்தம், என் நேசரின் சத்தம்.
என் மீது அன்பாக இருக்கிற என்னுடைய கர்த்தர், அவருடைய சத்தம் இது. எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அந்த தேவாதி தேவனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய செவிகள் நமக்கு இருக்கணும். அதுதான் கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் போட்டிருக்கு, காது உள்ளவன் கேட்க கடவன். காதை உண்டாக்குனது யார்? தேவனாகிய கர்த்தர். அவர் தான் காதை உண்டாக்குனார், செவிகளை அவர் தான் உண்டாக்குனார். ரொம்ப நுட்பமான ஒரு சிருஷ்டிப்பு, மிக நுட்பமான ஒரு சிருஷ்டிப்பு. மெடிக்கல் காலேஜில் அனாட்டமி என்று ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கேட்டால் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்து அவங்க ரொம்ப வியந்து சொல்கிறாங்க. கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள தசைகள், அதனுடைய சிறப்பு. நான் ஒரு டாக்டர்கிட்ட அவர் என்கிட்ட சொன்னாங்க, அதில் அத்தனை லேயர் இருக்கும் பிரதர்னு சொல்லி. அவ்வளோ ஞானமாக ஆண்டவர் இந்த உடல் இணைஞ்சிருக்காரு, படைச்சிருக்காரு. அதில் உள்ள உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை கொண்டது. நுட்பமான ஒரு படைப்பு, சிருஷ்டிப்பு தான் மனிதன். அந்த தேவன் அவர் சொல்கிறாரு, என் சத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும்னு சொல்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் அன்றைக்கி வாசித்தோம் இல்லையா? 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. நீங்கள் ஆறுகளில் குளித்து பழக்கம் இருக்கா? தண்ணி ஓரத்தில், தண்ணி அந்த லெவல் பக்கத்தில் உட்காந்து பேசுனீங்கன்னா மிக தூரத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யும்? அது கேட்கும். தூரத்தில் உள்ளவங்க, நம்ம பக்கத்தில் சில நேரங்களில் தனியாக குளிச்சுட்டு இருப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா தூரத்தில் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த தண்ணீர்களின் மேலே அது பக்கத்தில் பேசுறது என்ன செய்யும்? ரொம்ப தூரம் போகும். அதே மாதிரி தண்ணிக்குள்ளேயும் ஒரு நாள் முங்கி குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு திருக்கு செம்புன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு மூடியை திருக்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. பயந்துட்டு நான் முழிச்சு பார்த்தேன், தூரத்தில் ஒருத்தர் தண்ணி கோரிட்டு பிடிச்சிட்ருக்கார். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்யும்? அவர் சத்தம் கேட்கும். இப்போ நம்ம செவிகள் திறந்திருக்கணும், கவனிக்கிற செவிகளுடையவர்களாய் நம்ம இருக்கணும். அவருடைய சத்தம் 44ஆம் வசனம் பாருங்கள், வல்லமை உடைய சத்தம். அவருடைய சத்தத்துக்கு வல்லமை உண்டு. 5ஆம் வசனம், கேதுரு மரங்களை முறிக்கிறது. இருக்கையிலே உலகத்திலே ரொம்ப வலிமையான மரம் கேதுரு, செடார். அந்த மரங்களையே ஆண்டோடைய சத்தம் நெஞ்சிருமா, முறிச்சிருமா. 7ஆம் வசனம் பாருங்கள், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. 8ஆம் வசனம், வனாந்திரத்தை அதிர பண்ணும், சும்மா அதிரும். 9ஆம் வசனம், பெண்மான்களை ஈனும்படி செய்யும். இப்படி அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் அவ்வளவு காரியங்களை செய்யக்கூடியது. அவர் சத்தம் ரொம்ப, அந்த சத்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது, கவனமாக கேட்கணும். யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்கள், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை என்ன செய்யணும்? கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் வியாதியே வராது. அவர் நம்முடைய பரிகாரி. ஹீ இஸ் த ஹீலர். எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதிகளையும் நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? வர செய்ய மாட்டேன். எப்போ அப்படின்னா அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்கும்போது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்யணும், கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும், அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளணும். மிக முக்கியமான நியமங்கள் மோசே கொடுத்த கட்டளைகள். அப்போ அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்கணும். அந்த வசனத்தினுடைய 2வது பகுதி எப்படி போட்டிருக்கு? நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்க. அந்த சத்தத்தை கேட்கும்போது அதை மனசில் இருத்தி அதன்படி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப இதாக கவனமாக இருக்கணும். அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப, நான் ஏற்கனவே சொன்னேன், எக்ஸாக்ட்லி கேரி அவுட்னு போட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி, துல்லியமாக என்ன செய்யணும்? அதை கை கொள்ளணுமா. எக்ஸாக்ட்லி கேரி அவுட் த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ன்று அதில் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. தமிழில் சாதாரணமாக போட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள்னு சொல்லி. உண்மையிலே அந்த ஆங்கிலம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் துல்லியமாக கை கொள்ளணும். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை.
டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், உடன்படிக்கையினுடைய சாராம்சம். அதெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் கற்பிக்கிற தேவன். சீஷர்களுக்கு அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். 3.5 வருஷம் கூடவே வச்சுருந்தார். அவர் சீஷர்களெல்லாம் அப்படி டக்குன்னு பிக்கப் பண்ணார். மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்கள, டாக்ஸ் வாங்கிட்டு இருந்தவங்கள அப்படி அவர் சூஸ் பண்ணி எடுத்தார். பல தரப்பட்ட மக்களை, 12 பேரும் 12 விதமாக இருந்தாங்க. அவங்களுக்கு தன் கூடவே இருந்து காரியங்களை கவனிக்கும்படியாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் நல்ல ஒரு ஆசிரியர்னா நல்ல போதகர். அவர் கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதே மாதிரி அநேக காரியங்களை என்ன செஞ்சார்னா கட்டளையாக சொல்லி கை கொள்ளும்படியாக அவர் உபதேசம் பண்ண சொன்னார். அதாவது யாத்திராகமத்தின் புத்தகம் 15:26 திரும்ப வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர்களுடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதியையும் நான் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரி. அப்போ நம்ம கை கொள்வதற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஒரு உடன்படிக்கை என்பது. அவற்றை மேற்கொள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் நம்முடைய எஜமான். எஜமானுடைய சத்தத்தை ஒரு வேலைக்காரன் எப்படி கேட்பானோ அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், அந்த எஜமானுக்கு அந்த சத்தத்துக்கு எப்பொழுதும் நம்முடைய செவிகளை திறந்து கவனமாக இருக்கணும். கடவுள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சத்தத்தை கவனமாக கேட்டு நம்ம காரியங்களை ரொம்ப கவனமாக செய்யும்போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்னா பலப்படுத்துவார். அவர் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அருமையானவைகள், மகா மேன்மையானவைகள்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் அதான் அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் அருமையானது, மகா மேன்மையானது, அது கட்டாயம் நிறைவேறும். அதுதான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லியிருக்கு. அப்போ அதில் ரொம்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும், கவனமாக கை கொள்ளணும். ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்ம கை கொள்ளும்போது நிர்விசாரமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அங்கே போன பிறகு அங்கே ஒரு பேச்சு, இங்கே போன பிறகு இங்கே ஒரு பேச்சு, அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நம்மளை பார்க்கும்போதே ஒரு வித்தியாசம் என்ன செய்யணும், அவங்களுக்கு தெரியணும், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. முன்னாலெல்லாம் இப்படி கிடையாது, இப்போது ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சொல்லும்படியாக நம்முடைய காரியங்கள் இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் வசனம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1லேருந்து 45 வரைக்கும் பல காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனம் பாருங்கள். 2வது வசனத்தில் ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. விக்கிரகங்களை உண்டாக்கக்கூடாது, ஓய்வு நாளை ரொம்ப கவனமாக பரிசுத்தமாக நீங்கள் ஆசரிக்கணும். 3வது வசனத்தில் கை கொண்டு அதன்படி என்ன செய்யணும். அப்படி செஞ்சால் 4வது வசனத்தில் தேசத்துக்கு என்ன செய்வேன், ஏற்ற காலத்தில் மழை தருவேன். இப்போ மழை சரியாக பெய்யலைன்னா என்ன அர்த்தம், அந்த முதல்ல சொல்லப்பட்ட 2 காரியங்களை நம்ம கை கொள்ளலைன்னு அர்த்தம். ஆண்டவர் 5 நீதிமான் இருந்தாலும் என்ன செய்வார், நன்மை செய்கிற தேவன். ஆபிரகாம்கிட்ட சொன்னார் என்ன, 5ஆம் வசனம் பாருங்கள். தேசத்தில் சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். மழை பெய்யும். 26:5 என்ன போட்டிருக்கு, நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அப்புறம் உங்கள் சத்துருக்களை என்ன செய்வாங்க, நீங்களே துரத்திடுவீங்க. சத்துருக்கள் துரத்துவீர்கள், சத்துருக்களை 7. 9ஆம் வசனத்தில் உங்களை பலுகவும் பெருகவும் செய்வார். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுதான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற முதல்ல ஆசீர்வாதம். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எங்கள் வீட்டில் நான் மூத்த பையன். எங்கள் வீட்டில் 4 பேர், ஒரு சிஸ்டர், 3 பிரதர்ஸ். இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா 2வது குழந்தைக்கு ரொம்ப யோசிக்கவும் சொல்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது, 1 போதுமேன்னு சொல்லுது. நாம் 2 நமக்கு 1 அப்படின்னு சொல்லுது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது 3 குழந்தைகள் போதுமேன்னு எழுதி போட்டுச்சு. பிறகு 2 போதுமேன்னு சொல்லிச்சு. இப்போ
ஒன்று போதுமேன்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது அந்த 26:5 26:9 போட்டிருக்குன்னா, பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 13லேருந்து 39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் செய்யலைன்னா என்னென்ன காரியங்களை நான் தடை பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் அந்த 39 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 40ஆம் வசனத்தில் நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? தாழ்த்தணும். நீங்கள் அதுக்கப்புறம் 49 ஒத்துக்கொண்டால் நான் என் உடன்படிக்கைகளை நினைப்பேன். 42ஆம் வசனத்தில் 45 நான் உங்களை நினைவு கூறுவேன்னு சொல்கிறார். அப்புறம் இதெல்லாம் 46ஆம் வசனத்தை இப்போ வாசிக்கலாம். இவைகளே இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்கள். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் வாசிக்கும்போது. இந்த 26ஆம் வசனம், லேவியராகம் 26ஆம் வசனத்தை திரும்ப என்ன செய்யுங்க, வாசித்து கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள். எல்லா காரியம் வரிசையாக போட்டிருக்கு. நான் அதில் ஒவ்வொரு வசனத்துலேயும் எது முக்கியமோ அதை மட்டும் நினைஞ்சிருக்கேன், குறிப்பு மாதிரி எடுத்தேன். திரும்ப என்ன செய்யணும், அதை குறித்து வாசிக்கணும். அப்போ கவனமாக இருக்கணும், கைக்கொள்வதற்கு மிக கவனமாக இருக்கணும். அதுதான் யாக்கோபு சொன்னார், திருவசனத்தை கேட்குறவங்க மட்டும் இல்லாதபடி நீங்கள் அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள்னு சொல்லி சொன்னார். இந்த வசனத்தினுடைய 3வது பகுதி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். எப்பொழுது அப்படின்னா, நம்ம கவனமாக கேட்டு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய சத்தத்தை கேட்டு செய்கிறவர்களாக இருக்குது. அவற்றையெல்லாம் ரொம்ப கவனமாக செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை தன்னுடைய சொந்த ஜனங்களாக என்ன செய்வார்? அங்கீகரித்து கொள்வார். அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். அதனால் ரொம்ப சந்தோஷப்படலாம். நான் அவருடைய சத்தத்தை கேட்கிறவன், நான் காலையில் முறையாக வேதத்தை வாசிப்பேன், தியானம் பண்ணுவேன், குறிப்புகள் எடுப்பேன். அப்புறம் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்க மிகுந்த பிரயாசப்படுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய அனுபவமாக அது என்ன செய்யணும், இருக்கணும். சரிதானா? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி 1061ஆம் பக்கத்தில் இருக்குது. யோவேல் 2:26b. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளை என்ன செய்ய மாட்டார்? வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டார். ஒரு நாளும் வெட்கத்துக்கு உட்பட பண்ண மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அடுத்த வசனத்துலேயும் அதே தான் போட்டிருக்குன்னா, கடைசியில் 26லேயும் அதுதான், 27லேயும் இப்படி 2 இடத்துல சொல்லியிருந்தால் என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப சொன்னால் என்ன அர்த்தம்? உறுதியாக சொல்கிறாருன்னு அர்த்தம். மாறவே மாட்டார். நமக்கு ஒரு நாள் என்ன செய்யாது? வெட்கம் வராது. அவர் வெட்கப்படுத்தாத தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம் நடுவில் இருக்கிற தேவன், நம் நடுவில் உலாவுகிற தேவன். ஆராதனை